ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். For a brief moment I abandoned you, but with great compassion I will take you back. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்மேல் கரிசனையுள்ள தேவனாயிருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார். உங்கள் மீதும் என் மீதும் கரிசனையுள்ள தேவன் நம்முடைய இரக்கமுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம் மீது நித்திய கிருபையுடன் அவர் நமக்கு இரக்கம் செய்வாராம். ஆம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். வேதம் சொல்வது போல, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் பேரில் நீங்களும் நானும் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் விதமாகத்தான் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாத ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். கோழி தன் குஞ்சுகளை எப்படி சேர்த்துக் கொள்கிறதோ அவ்விதமாய் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய சிறகனுக்கு மூடி பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவரையும் அவர் காத்து கொள்கிற தேவனாய் இருக்கின்றார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலகி காத்துக் கொள்வார். எல்லா தீங்குக்கும் அவர் நம்மை விலகி காப்பாராம். நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறதான பலவீனங்கள், பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், வியாதிகள் மத்தியில கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொள்வார், காத்து கொள்வார். ஆம், ஆபிரகாம் தேவனுக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எனவேதான் சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் வைத்து விடுவோம். கர்த்தர் நீதிமானை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நீர் எங்களை இம்மட்டமாய் கைவிடாமல் பார்த்தீரோ, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்து கொண்டு எங்களை முடிசூட்டினோ, உமக்கு நன்றி. இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.